இன்றைக்கி வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சுங்க. என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாலும் சிலிண்டரு ப்ராப்ளத்தினால கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏதாவது செய்கிறதுனால ரொம்ப யோசனையாக இருக்குது. சரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நாளாக சாப்பாடு குழம்பு ரசமே வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி சப்பாத்தி போட்டுடலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலும் லீவு. அதனால் சரி சப்பாத்திக்கு என்ன சட்னி செய்யலாம். எப்போ பார்த்தாலும் தக்காளி பஜ்ஜி புளி சட்னியும் செய்கிறோம். இன்றைக்கி அதனால் நிலக்கடலை வேறு டப்பாவில் அப்படியே இருக்குங்க. அதனால் நிலக்கடலை சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்தேங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுப்பில் செய்யாத அளவுக்கு என்னென்ன சட்னி அரைக்கலாமோ அதெல்லாம் ஐடியா பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை மட்டும் வறுத்தா போதுங்க. அதனால் ஒரு கப் நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. லைட்டாக சூடு ஆறின பிறகு நிலக்கடலை தோலெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அப்படியே ஊதி எடுத்துடலாம். இந்த சட்னி வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே சட்னியை அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது கூட நிலக்கடலை கூட நான் ஒரு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேங்க. இது கூட தேங்காய் வந்து ஒரு மூடி சொரவி உள்ளே போட்டுட்டேன். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சட்னிக்கு தேவையான உப்புங்க. பச்சை மிளகாயை மட்டும் மறந்துட்டேங்க. மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்த பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் இதில் ஆட் பண்ணி கடலை சட்னி அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. இது கூடவே நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு கடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சப்பாத்திக்கு நிலக்கடலை சட்னியும் கோவக்காய் பொரியலும் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பக்கெட்டுக்கு மேலே வந்து துணி சேர்ந்துடும். அது துவைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விடுற வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.